வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இப்போ நம்ம எதுக்கு இந்த வீடியோ போடுறோன்னா, நிறைய பேர் ஜாதகம் பொருத்தம் பார்க்குறக்கு வரும்போது நம்ம செல்வநாயகி திருமண தகவல் மையம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம். கூடவே செல்வநாயகி ஜோதிட நிலையம்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்துட்ருக்கோம். இப்போ என்னென்னா, பொருத்தம் பார்க்கும்போது எல்லாருமே என்னென்னா, இந்த ராகுக்கு எதுக்கு ராகுக்கு தான் பார்க்கணும், சுத்த ஜாதகத்துக்கு சுத்த ஜாதகம் தான் பார்க்கணும், அடுத்தது செவ்வாய்க்கு செவ்வாய் தான் பார்க்கணும். இப்படி சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய ஜாதகங்கள் ஏற்கனவே நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். அதாவது பொண்ணு பிடிக்கல, மாப்பிள்ளை பிடிக்கல, அதுக்கு அடுத்தது வசதி குறைவாக இருக்குது, வசதி அதிகமாக இருக்குது, இப்படி எத்தனையோ வகையில் படிப்பு கம்மியாக இருக்குது, வேலை சரியில்லை, இப்படி நிறைய வகையில் நம்ம ஜாதகங்களை நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது வருது. அது இயற்கையாக ஒரு பொண்ணை பெற்றவங்களோ பையனை பெற்றவங்களோ பார்க்க வேண்டிய விஷயம்தான். கூடுதலாக ஜாதகத்துலேயும் நம்ம இந்த மாதிரி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதாவது நம்ம பொண்ணு கிடைக்கல மாப்பிள்ளை கிடைக்கலைங்கிறக்காக நம்ம ஜாதகத்தை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக சொல்லலான்னு, அல்லது தப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறக்காக சொல்லலை. இந்த தோஷங்கள் அப்படிங்கிறது, தோஷம் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை, அப்படி பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த பொருத்தம் பார்க்குறதன் மூலிமா சரி பண்ணிக்கலாமா, அல்லது அதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்குதா, இதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணால் நம்ம குழந்தைகளுக்கு ஈஸியாக திருமணம் செய்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நடைமுறையில் அந்த ஜாதகத்தில் இந்த ஏதோ ஒரு வகையில் பார்த்துட்டு, இந்த ராகுக்கு எதுக்கு ராகுக்கு இது மட்டும்தான் பார்க்கணும், சுத்த ஜாதகத்துக்கு சுத்த ஜாதகம் மட்டும்தான் பார்க்கணும், இப்படி சொல்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இயற்கையாகவே ஜாதகங்கள் ஃபில்டர் ஆகிடுது. ஒரு 100 ஜாதகங்கள் வருது அப்படின்னா, 100 ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக ஒரு 40 ஜாதகம் சுத்த ஜாதகம், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20-30 ஜாதகம் செவ்வாய் ஜாதகம், அதுக்கு அடுத்தது ஒரு 20-30 ஜாதகம் ராகுக்கு ஜாதகம், அதில் ஒரு 10-20% பார்த்தீங்க அப்படின்னா ராகுக்கு செவ்வாய் இப்படி வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சில ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களையும் அவாய்ட் பண்ணிடுறாங்க. இப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய ஜாதகங்கள் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது வருது. அதுவே ஒரு 4 வருஷம் 5 வருஷம் நம்ம ஜாதகம் பார்த்துட்டு கடைசியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா, பழையபடி அதே ஜோதிடர்கிட்ட போகும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி விடுங்க, நீ இப்படி பார்த்துட்டு இருந்தால் நம்ம சீக்கிரம் திருமணம் செய்ய முடியாது, அதனால் நீங்கள் எல்லா ஜாதகத்தையும் கொண்டு வாங்க, நான் பார்த்து சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ 3 வருஷம் 4 வருஷம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவாய்ட் பண்ண ஜாதகமெல்லாம் நம்ம எந்த கணக்கில் சேர்த்திக்கிறது. அந்த பசங்களை நம்ம பழையபடி போய் பார்க்கும்போது திருமணம் ஆயிருந்ததுன்னா நல்ல ஜாதகங்களை நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் மேக்சிமம் எப்படின்னா, ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஓரளவுக்கு நீங்களாக தெரிஞ்சுக்குங்க. அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாத்தினாலையும் முடியாது. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஜோதிடருக்கு 2 ஜோதிடரை போய் பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ எங்களை மாதிரி திருமண தகவல் மையம், மீடியேட்டர்ஸ் இந்த மாதிரி மூலிமா வர்ற ஜாதகங்களை கூட சில நேரங்களில் அவாய்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா அறிமுகம் இருக்காது. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இப்படி ஜாதகங்கள் கொடுக்கும்போது, அப்போ அந்த மாதிரி ஜாதகங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பொதுவாக பாருங்கள். பார்த்துட்டு ஒரு ஜோதிடருக்கு 2 ஜோதிடரை பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது என்னென்னா, நான் நிறைய இந்த இதில் ஜாதகம் பார்த்துட்டு நிறைய பேர் 3 வருஷம் 4 வருஷம் கழித்து மிஸ் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்கிறதுனால இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். பாருங்கள். பார்த்துட்டு சீக்கிரம் திருமணம் பண்ணுறதுக்கு உண்டான வேலை என்னவோ அதை நம்ம செய்வோம். நன்றி, வணக்கம்.